கிருபையால் 14வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த சிறு அமலை கபூல் செய்து கொள்வானாக. இந்த நோன்பில் ஏதேனும் சிறு பெரு பிழைகள் இருந்தால் அல்லாஹ் தன் மிக பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவானாக. அப்ப நபிமார்களினுடைய வரலாற்று தொடரில் ஏற்கனவே நாம் சய்யிதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய இறுதி நிலையை பார்த்தோம். அந்த இறுதி நிலையில அவர்களுக்கு ரூஹ் கைப்பற்றப்பட்டதும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னவென்னெல்லாம் படிப்பினை பெற்றுக்கொண்டோம் என்பதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்து பாவத்தினுடைய ஆணிவேர் 3 பாவங்கள் என்றும், அதுல முதலாவது கிபிர் பெருமை, இரண்டாவது ஹிர்ஸ் பேராசை, மூன்றாவது ஹசத் பொறாமை என்ற இது போன்ற குணங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே ஷைத்தானையும் சய்யிதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் வழிகெடுத்தது இது போன்ற கெட்ட குணங்கள் தான் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடுத்து வரலாற்றில் மிக முக்கியமாக இடம் பெற்றிருப்பது சய்யிதனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களை பற்றி குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல கூறப்படல. தஃப்சீர்ல இப்னு கஸீர் என்ற ஒரு கிதாபுல தான் சய்யிதனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பதிவு காண கிடைக்குது. வேற எங்கேயும் கிடைக்கல. அப்ப இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு 135வது வயசு. இந்த நேரத்துல தான் ஆபில் ஹாபில் 2 பேருக்கு மத்தியில சண்டை நிகழ்ந்து ஆபில் ஹாபில் என்ற பிரியத்திற்குரிய மகனை கொலை செஞ்சிட்டார். இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க. இந்த கவலைக்கு நிவர்த்தி செய்யும் முகமாகத்தான் அல்லாஹ் ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறான். அந்த குழந்தைக்கு ஷீஸ் என்ற பெயரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறார். ஷீஸ் என்று சொன்னால் இப்ரானி பாஷையில ஹிபத்துல்லா, அல்லாஹ்வின் அன்பளிப்பு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கவலையோடு பிறந்ததுனால கவலைக்கு நிவர்த்தி செய்யும் முகமாக அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளை ஹாபிலுடைய இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த இழப்பை நிவர்த்தி செய்யும் முகமாக அல்லாஹ் ஷீஸை கொடுத்திருக்கிறானே என்று மனதளவில் ஆறுதல் பெற்றுக்கொண்டார். இந்த ஷீஸுடைய தோற்றத்தை பற்றி சொல்றாங்க. அவர்களும் கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உரிச்சு வச்சது மாதிரி அப்படியே பிறக்கிறார். அழகிலேயும் சரி, உயரத்திலேயும் சரி, அப்படியே ஆதம் நபிக்கு ஒத்ததை போல ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார். இவர்களை அல்லாஹ் ஆதமை போல நபியாக தேர்வு செய்கிறான். ஒரு பெரிய ஜமாத் கூட்டம் உருவாக ஆரம்பித்தது. அத்துணை பிச்சலங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிச்சலங்கள். இப்ப என்ன ஒரு பிரச்சனை, காபில் வழியில ஒரு கூட்டம், அவங்களுடைய வம்ச வழியில் ஒரு கூட்டம் பிறக்குது. கொலை செய்யப்பட்ட ஹாபிலினுடைய வம்ச வழியில் ஒரு கூட்டம் பிறந்துகிட்டே வருது. காபிலுடைய கூட்டங்கள் ஃபுல்லா படைப்பினங்களை துன்புறுத்துவது, பிறருக்கு கஷ்டம் கொடுப்பது, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வது, இது போன்ற கெட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டே வந்தாங்க. இறைவனை வணங்காமல் விட்டு விடுவது, அல்லாஹ்விற்கு பயப்படாமல் திரிவது, இது போன்ற கெட்ட செயல்களை காபிலினுடைய வம்சவழி செய்து கொண்டே வந்தாங்க. ஆனால் ஹாபிலுடைய வம்சவழியில் அப்படியல்ல. அல்லாஹ்வை துதிப்பாடுதல், புகழுதல், அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டிருத்தல், இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டே வந்தாங்க. இந்த ஹாபிலுடைய வம்சவழியில் பிறந்தவர் தான் ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இந்த ஷீஸுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தான். அந்த பொறுப்புல நபியாக ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்தான். தேர்வு செஞ்ச உடனே அல்லாஹ் அவர்களுக்கு வஹியை அறிவித்து கொடுக்க ஆரம்பித்தார். அஹ்காமு ஷரீஆ வகான அவ்வலு மன் உஅதிய மினல் அன்பியாஇ அஸ்ஸஹீஃபா அப்படின்னு கிதாபுல பதிவு செய்றாங்க.
அப்ப ஒரு நபியாக அனுப்பப்பட்டவருக்கு வேதம் கொடுக்கப்படல. முதலில் சுஹஃப்கள் என்ற ஏடுகளை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தான். அது புக்கு மாதிரி கிதாப் குர்ஆனினுடைய வடிவிலேயோ தௌராத்தினுடைய வடிவிலேயோ கிடையாது. ஒரு சில பக்கங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஹதீஸிலே வருகிறது, 50 ஸஹீஃபத்தன் அலா ஃபீஃப், அல்லாஹ் 50 பக்கங்களை ஷீஸ் நபிக்கு கொடுத்து அந்த கூட்டத்திற்கு நீ நேரான வழியின் பக்கம் அழைப்பு கொடுங்க, காபிலினுடைய மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய நினைவூட்டுங்க, இரவு பகலாக நீங்களும் தொழுகுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அந்த கூட்டத்தை பாவம் செய்யாமல் தடுத்து விடுங்கள் என்பதாக ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஷீஸ் நபி இறைவனின் பக்கம் அழைப்பை கொடுத்து கொண்டே வர்றாங்க. சில கூட்டங்கள் ஏற்கிறது, சில கூட்டங்கள் மறுக்கிறது. ஆனா அல்லாஹ் ஷீஸ் நபிக்கு மிக முக்கியமான ஒரு தன்மையை வைத்திருந்தான். இரவு முழுவதும் தொழுவார்கள், இறைவனை வணங்குவார்கள், காலையில் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுப்பாங்க. படைப்பினத்திலிருந்து ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் பொறுமையை மேற்கொள்ளுவார்கள். அவங்கள்ட்ட தனித்தன்மை என்னன்னா, அல்லாஹ்வை அதிகம் நம்பிக்கை வைப்பாங்க, பொறுமை காப்பார்கள் என்பதாக வருது. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பேசிய பாஷை இப்ரானி என்ற யூத பாஷையில் அவர்கள் பேசி வந்தார்கள் அப்படின்னு வருது. இந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து அவர்களுக்கு ஒரு நஊதா என்ற ஒரு பெண்மணியை நிக்காஹ் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு அனூஷ் என்று பெயர் வைக்கிறார். அனூஷ் என்று முதலில் பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார். அப்ப ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரலாற்றுகளில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்தாலும் அவர்கள் சுமார் 912 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவர்கள்ட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான தன்மை பொறுமை. எந்த ஒரு செயலையும் பொறுமையோடு செய்வார்கள். அது மட்டுமல்ல, நிரந்தரமாக செய்து கொண்டே வந்தார்கள் என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலேயும் பார்க்க முடிகிறது. அப்ப பொறுமை என்பது குர்ஆனில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்படுகிறது. பொறுமை என்று சொன்னாலே என்னங்க? பொறுமை என்று சொன்னா, இப்ப ஒரு பொருள் அந்த பொருளின் மீது நாம செலவு செய்கிறோம். ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார். இந்த மரம் 4 வருடம் கழித்து பலன் தரும் அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாரு? மரத்தை நட்டு வைக்கிறார். இந்த 4 வருடம் இவர் பொறுமை காக்கிறாரே, இதுக்கு பேர் பொறுமை இல்ல. பலன் கிடைக்காது என்று இருக்கும் பொழுதும் அவர் பொறுமை காக்கிறாரே, இதற்கு பேர் தான் சொல்லுவாங்க அஸ்ஸபுர். அப்ப கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, இறைவன் குர்ஆன்ல பொறுமையை பற்றி பல இடங்களில் சொல்லிக் கொண்டே வருகிறான். எந்தெந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கிறானோ அதோடு சேர்த்து அல்லாஹ் பொறுமையையும் சொல்லுவது வழக்கம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப பொறுமை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான அம்சம் என்பதாக கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. அரபியில பொறுமை என்று சொன்னாலே அல் ஸப்ரு இன்தல் மஸாயிப், இறைவன் ஒரு மனிதனை சோதனை செய்யும் பொழுது பொறுமையோடு இருக்கிறாரே, இந்த பொறுமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். 3 கட்டங்களில் அல்லாஹ் மனிதனை சோதனை செய்து கொண்டே இருப்பான். அந்த சோதனையில் அவர் பொறுமை காத்தால் அவரை அல்லாஹ் பொறுமையாளர்களுடைய பட்டியலில் இடம்பெற செய்கிறான். முதலாவது கட்டம் அஸ்ஸப்ரு இன்தல் மஸாயிப், ஒரு மனிதனுக்கு சோதனைகளை செய்து அந்த சோதனைகள் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டத்தின் மூலமாக தன் பக்கம் மீண்டு வருகிறானா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னங்க, நபிமார்களுடைய வரலாற்றை நம்ம தொடர்ந்து எடுத்து பார்த்தா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சௌரு குகையில எதிரிகள் வட்டமிட்டாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னா, நபிக்கு இக்கட்டான சூழ்நிலை, மக்காவிலையும் போயிட முடியாது, மதினாவிற்கும் உள்ளே நுழைய முடியாம இடைப்பட்ட பகுதியில் சௌர் என்னும் குகையில 3 தினங்கள் தங்கி இருக்கிறாங்க. 2 பக்கம் போக முடியாது. ஏன்னா மக்காவிற்குள் போயிட்டா ரசூலுல்லாஹினுடைய தலையை கொண்டு வர்றவங்களுக்கு 70 செந்நிற ஒட்டகங்கள் அன்பளிப்புன்னு அறிவிப்பு செய்திருக்கிறான். மதினாவிற்கும் குகையை விட்டு வெளியில் வந்து விட்டால் முழுவதுமாக எதிரிகள் சுற்றி நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட நபியுடைய உள்ளம் எந்த அளவிற்கு வெம்பிக் கொண்டிருக்கும், கஷ்டத்தில் இருக்கும்.
இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிக முக்கியமான பண்பு வெளிப்பட்டது. அவர்களுடைய அல்லாஹ் மீது தவக்குலோடு சேர்ந்து உள்ள பொறுமை. தவக்குலோடு சேர்ந்து உள்ள பொறுமை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தௌரு குகைக்குள்ள உட்கார்ந்து சொல்றாங்களா, யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்ச நேரத்துல யூதன் ஒருத்தர் தலையை கீழே குனிஞ்சு பார்த்தாலும் நாம் மாட்டிக்கொள்வோம் யா ரசூலல்லாஹ். தலையை குனிந்து பார்த்தால் யூதர்கள் எதிரிகள் நிற்கிறார்கள், நாம் மாட்டிக்கொள்வோம் யா ரசூலல்லாஹ், இன்று மேல் நமக்கு கதை முடிந்தது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். இதுஹுமா ஃபில் கார், அவங்க ரெண்டு பேரும் புகையில இருந்தாங்க. இது யகூலு லிசாஹிபி, தன்னுடைய தோழருக்கு அவர் சொன்னார், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியை தருகிறான். லா தஹஸன், கவலை வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அப்படி சொன்னதுனால அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திற்கு சக்கீனா என்னும் சொல்லக்கூடிய மன அமைதியை தந்தார். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்தஹு அலா ரசூலி, நாம் சக்கீனா என்னும் மன அமைதியை அவருக்கு கொடுத்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு நாம் முயற்சி செய்து பெருமானாரை காப்பாற்றினோம் என்று சொல்கிறானே. ஆனால் பொறுமையை மேற்கொள்வதின் காரணமாக அல்லாஹ்வினுடைய உதவி இழுத்து கொண்டு வரக்கூடிய சாதனம். வரலாற்றினுடைய நபிமார்களுடைய எல்லா இடத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுவான் குர்ஆன்ல ஒரு இடத்துல, இன்னா வஜதுனாஹு சாபிரா, நாம அய்யூப ரொம்ப பொறுமையாளராக நாம் பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்து, அடியார்களிலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அய்யூப் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தையை எல்லாருக்கும் பயன்படுத்துறது இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டங்கள், ஆட்சி கொடுக்கப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பகுதியை ஆளக்கூடிய பேரரசராக இருந்தவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் அல்லாஹ் எப்படி அடுக்கடுக்கான சோதனைகள், ஆட்சி போனது. அதற்கு பிறகு 18 வருட காலங்கள் தன்னுடைய உடலில் கடுமையான நோய் பாதிக்கப்பட்டது. பிள்ளைகள் அவரை விட்டு பிரிந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து அடுத்தடுத்து மரணத்தை சந்தித்தார்கள். ஒரே ஒரு மனைவி மட்டும் அவங்களோடு சேர்ந்து இருந்தாங்க. தொடர்ந்து எல்லாம் போன பிறகும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல இந்த கஷ்டத்தை நீக்கு என்று ஒரு வார்த்தை சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை துதிபாடக்கூடிய அந்த நாக்க மட்டும் விற்று மற்ற எல்லாத்தையும் நீ நினைத்ததை செய்து கொள் யா அல்லாஹ் என்று சொல்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவர்களுடைய பாதத்தின் அடிப்பகுதியிலிருந்தே ஷிஃபா என்னும் தண்ணீரை அல்லாஹ் வெளியாக்கி உடலை அப்படியே புது மேனியாக அல்லாஹ் திருப்பி கொடுத்து காப்பாற்றினோம் என்று கூறி காட்டுகிறானே. இன்னா வஜதுனாஹு சாபிரா, அவரை நாம் பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்து. தொடர்ந்து நாம் எடுத்து பார்ப்போம். நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லா இடத்திலேயும் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மாதிரி நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டது உலகத்தில வேற எந்த ஒரு நபருக்கும் மூட்டப்படவில்லை. ஊர் முழுவதும் மிகப்பெரிய குழியை தோண்டி பிரம்மாண்டமாக விறகுகளை வைத்து எரித்து அவர்களை தூக்கி எறியப்படுகிறது. எல்லா இடத்திலேயும் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் பார்க்கிறார், பொறுமையாளராக இருக்கிறாரா? கடைசி நேரத்திலே அல்லாஹ் நெருப்போடு பேசினோம் என்று சொல்லுகிறார். இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் மாறிடு என்று நெருப்போடு நாம் பேசினோம். அந்த அளவிற்கு கடைசி நேரம் வரைக்கும் பொறுமையோடு இருந்தவர்கள் இவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிய அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சான்? அவங்களுடைய பிச்சிலத்தின் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னையே உயிரை தியாகம் கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை கூட அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லுவதுண்டு. பாறையில படுக்க வைத்த உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைகிட்ட இப்படி சொல்றாங்களாம், யா அபி, என் முகத்தை
திருப்பிக் கொள்ளுங்க. காரணம், என் முகத்தை பார்த்து உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றாம அறுக்காம என்னை விட்டு விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். நானும் பொறுமையாளராக இருப்பேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது. அப்ப பொறுமை எந்த இடத்தில் நாம் மேற்கொள்கிறோமோ அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் இதையே சொன்னார்கள். யூசுஃப் மீது பிரிந்து ரொம்ப கவலையில இருக்கும் பொழுது ஃபஸ்ஸபுரும் ஜமீல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, நான் ரொம்ப பொறுமையாளராக இருப்பேன் என்று பேசிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசி காட்டுகிறார். இப்ப யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்த மிக முக்கியமான ஒரு படிப்பினை அஸ்ஸப்ர். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு இருந்தார்கள், அல்லாஹ்வினுடைய நிறைய உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள் பார்க்கிறோம். இரண்டாவது சொல்லி காட்டுறாங்க, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு இருந்தது மாத்திரமல்ல, வத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கையை உறுதியாக வைத்திருப்பார்கள். தன் வேலையில தௌஹீதின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். குறைந்த காலத்துல அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தந்தான். என்னங்க, எந்த அளவுக்கு வருது என்று சொன்னா, குறைந்த காலத்தில் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அதிகம் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக மாறிட்டார். அப்ப ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தாங்க. மனிதனுக்கு உள்ளத்துல தௌஹீத், ஏகத்துவம் மட்டும் சரியாயிருச்சு. ஏகத்துவம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிள் வழிதான். சில விஷயங்கள், 5 விஷயங்கள் இருக்கிறது, அதை மாத்திரம் நாம தொடர்ந்து பின்பற்றி உள்ளத்தில் உறுதி கொண்டு விட்டால் அவர்தான் தௌஹீத், ஏகத்துவவாதி, ஒரு முஸ்லிம் என்பதாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. அதற்கு ஹதீஸே ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க. என்ன, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நஹ்னு ஜுலூஸுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூலுல்லாஹ்வை சுத்தி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இதன் தலஅ அலைனா ரஜுலுன் ஷதீதுன் பயாதி ஃபியாம், ஒரு மனிதர் வந்தாரு. அவரு தலைமுடியெல்லாம் பரட்டையா இருந்துச்சு, அவருடைய ஆடை நல்ல வெண்மையாக இருந்துச்சு. லா யுரா அலைஹி ஸஃபர் அஸரு ஸஃபர், அவரை பார்த்தா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு பார்க்க, இதுக்கு முன்னாடி அவரை நாங்க பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான தோற்றத்துல, தலைமுடி கொஞ்சம் பரட்டையா இருக்கு, உடல் முழுவதும் நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு, இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்திராத புது முகத்தை கொண்ட ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றார். எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து பெருமானார் கிட்ட உட்கார்ந்து அஸ்னத ருக்குபத்தஹு இலா ருக்குபத்தை, ரசூலுல்லாஹினுடைய 2 முட்டிக்கால்களோட சேர்த்து தன்னுடைய காலையும் சேர்த்து வச்சு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அவர் கேட்கிறாரு, கால முஹம்மது அக்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே இஸ்லாம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், நான் தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்றத உள்ளத்துல ஏற்றுக்கொண்டால் போதும். அதுக்கப்புறம் இகாமுஸ் ஸலா, நீ தொழுக 5 நேர தொழுகையை கரெக்டா நிறைவேற்று. வ ஈதாயிஸ் ஸகாத், ஸகாத் உனக்கு கடமையா இருந்துச்சுன்னா அதை கொடுத்துரு. வ தஸூமு ரமலான், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா நீ நோன்பு நோற்று. உன் கையில கொஞ்சோன்னு காசு இருந்துச்சுன்னா வ தஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வை ஹஜ் செய். இதுதான் இஸ்லாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, சதக்த, நீ உண்மையை சொல்லுகிறாய். சுத்தி இருந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியமாயிருச்சு. என்ன அப்படின்னா, இவர் என்ன கேள்வியை இவரே கேட்கிறாரு, ஆனா இவரே சரின்னு பதில் சொல்றாரு, ஒன்னும் புரியலையே, ஆச்சரியமாயிருச்சு. உடனே சஹாபாக்கள் அடுத்து இவர் கேட்கிறாரு, அனில் ஈமான் மல் ஈமான் கேட்கிற, ஈமான்னா என்ன அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை வைப்பது, வ மலாயிகா மலக்குமார்கள், வ குதுபி வேதங்கள், வல் யௌமில் ஆகிர் மறுமை நாள், வல் கத்ரி கைரி இறைவன் உனக்கு நிர்ணயித்த தக்தீர், கலாக்கதிர் விதி, இவைகள் அத்தனையும் நீ பொருந்திக் கொள்வதுதான் ஈமான் அப்படின்னாங்க. இவர் மறுபடியும் அதே வார்த்தை சொல்றாரு, சதகத்த, நீ உண்மையை சொல்ற அப்படின்னாரு. அடுத்து கேட்கிறாரு, அக்பிர்னி அனில் இஹ்சான், உபகாரம் என்று சொன்னால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதிலளித்தார்கள், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா,
அல்லாஹ் உன்னை பார்க்கிறான்னு நினைச்சுக்கிட்டே நீ வணங்கு. தொழுகையில நின்றா உள்ளத்துல என்ன வரணும்? அல்லாஹ் என்ன பார்க்கிறான். சில பேருக்கு இந்த எண்ணம் வரல. அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல வணங்கி ஏதேனும் ஒரு எண்ணத்தை உண்டாக்கு என்ற எண்ணத்தை விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சதக்த, நீ உண்மையை சொல்லுகிறாய் அப்படின்ன உடனே அடுத்து கேட்கிறாரு, மத்தா யகூனு ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கிறார். கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மின ஸாயில், இது என்னை விட கேட்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னா. மறுபடியும் சொல்றாரு சதக்கத்தை. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு எழுந்து வேக வேகமாக சென்று விட்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், யார் இவரு? திடீரென்று வந்தார், திடீரென்று கேள்விகளை கேட்டார், அவரே சரி என்று பதிலளித்தார், மறுபடியும் இங்கிருந்து செல்கிறார். நபி அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் பார்த்துட்டு கேட்கிறாங்களா, இவரை நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்களே, உங்களுக்கு யாருன்னு வர தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் உடனே சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாக்கும் யஅல்லிமுக்கும் தீனக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மனித உருவில் உங்களிடத்தில் வந்து சென்றிருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. ஆனால் ஏகத்துவம் என்பது இது மிக சிறந்த ஒரு மிக குறுகிய ஒரு கட்டம் தான். இதை நாம தொடர்ந்து செய்யும் பொழுது அல்லாஹ் தீனில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வேகமா வந்தாரா, நபியே நீங்க நிறைய சொல்றீங்க சட்டத்தை, அதை தொழுகு இதை தொழுகு, அந்த திக்ரு செய்யி இந்த திக்ரு செய்யி, நிறைய சொல்றீங்க, எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அதை விட நான் கூடவும் செய்ய மாட்டேன், அதை விட குறைச்சும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாரா. சஹாபாக்களுக்கு இந்த கேள்வியை கேட்டோன்னு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா இந்த கேள்வியை கேட்டோன்னு நமக்கும் ஆசையா தானே இருக்கு. அவருக்கு சொல்றத பதில பார்த்தா நாமளும் பின்பற்றலாம்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இது போன்ற கேள்வியை கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமையான ஃபர்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா அப்படின்னாரு. கடமையான ஃபர்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா அப்படின்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல போது யார சொல்லலாம், ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு வேக வேகமா போயிட்டார். அவர் போகும் மறையும் வரைக்கும் பெருமானார் பார்த்து கொண்டே இருந்து விட்டு அவரை சஹாபாக்களுக்கு அவரை சொல்றாங்க, மன் சர்ர ஐயந்துர இலா அஹ்லில் ஜன்னah ஃபந்துர் இலா ஹாதா, யாருக்காவது உலகத்திலேயே சொர்க்கவாதியை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவரை பார்த்துக்கங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கிறோம், பெருமானார் சொல்லித்தந்த அந்த குறுகிய அந்த சிறப்பான சின்ன சின்ன வழிகளை நாம் பின்பற்றும் பொழுது அல்லாஹ் அதற்குரிய நிரப்பமான கூலியை தந்து விடுகிறார். ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போயிருச்சுன்னா அது பெரிய மாற்றத்திற்கு காரணமாயிருது. ஒருத்தர் குல் ஹுவல்லாஹு சூராவையே ஓதிக்கிட்டு இருந்தாராம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறார், துணை சூரா ஓதிட்டு உடனே குல் ஹுவல்லாஹ் ஓதி தொழுக வைக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருச்சு, இது என்ன புது செயலா இருக்கே. எல்லா நபர்களும் சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்ட்டாங்க, யார சொல்லலாம், இவர் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன செய்யறது? உடனே நபி அவர்கள் அவரை அழைத்து கேட்கிறாங்க, லிமா தக்ரா ஹாதிஹி சூரத்துல் இக்லாஸ் ஃபீ குல்லி யௌமி, ஒவ்வொரு நேரத்திலும் ஏன் இந்த சூரா ஓதுறீங்க அப்படின்ற உடனே அவர் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ் கைஃப லா அக்ரா, எப்படி என்னால் ஓதாமல் இருக்க முடியும்? இந்த சூராவில் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் யாராலும் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை, ஏகத்துவத்தை எல்லாம் எனக்கு தெளிவுபடுத்துகிறான் யா ரசூலல்லாஹ், அதனால இந்த சூறாவை என்னால ஓதாம இருக்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விட்டு அவரை அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்ச உடனே சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புஹு, எப்படி இவர் இந்த சூறாவை நேசிக்கிறாரோ அதுபோல் அல்லாஹ்வும் இவரை நேசிக்கிறான் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது அல்லாஹ்விற்கு அது பிடித்து போகிறது, ஹிதாயத்திற்கு காரணமாக்கி வைக்கிறார், சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குகிறார். எனவே ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைத்த மிக முக்கியமான படிப்பினை இதுதான். சபுர், பொறுமையை மேற்கொண்டார்கள்.
கஷ்டமான சூழ்நிலையிலும் மக்களை நேரான வழியின் பக்கம் தொடர்ந்து அழைத்து கொடுக்கக்கூடிய பொறுமையாளராக அவர் இருந்தார். அதற்கு அடுத்து ஸையிதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய